வெல்கம் டு மை சேனல் எதிர் விசை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடப்பகுதியில் நுண்ணுயிரிகள் பாடத்தை பற்றி அதில் உள்ள முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்க இருக்கலாம். வாங்க. முதலாவதாக வைரஸ். வைரஸ் என்பது லத்தீன் மொழியில் விஷம் என்பது பொருள். வைரஸினுடைய அளவு பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியது. வைரஸ் எந்த செல் வகையை சார்ந்ததுன்னா ப்ரோகேரியாட்டிக் செல். வைரஸினுடைய பண்பு என்ன அப்படின்னா உயிருள்ள பண்பையும் உயிரற்ற பண்பையும் கொண்டது. வைரஸை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு வைராலஜி. வைரஸ் படிகமாக்கும் தன்மை கொண்டது. வைரஸினுடைய வடிவங்கள் என்னென்ன அப்படின்னா 3 விதமான வடிவங்கள் உள்ளது. உருளை வடிவம், கோள வடிவம், சிக்கலான வடிவம். உருளை வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு புகையிலை மொசைக் வைரஸ். கோள வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்ஷா. சிக்கலான வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா பேஜ். அடுத்ததாக பாக்டீரியாவை பற்றி காண இருக்கிறோம். பாக்டீரியானுடைய அளவு 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் வரை அல்லது 1 மைக்ரோமீட்டர் முதல் 2 மைக்ரோமீட்டர் வரை. அப்போ அந்த சிம்பல் பேர் மைக்ரோ அப்படின்னு மியூ அப்படின்னு சொல்லுவோம். மியூனுடைய சிம்பல் நாம் 10⁻⁻6 அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோன்னு அர்த்தம். அடுத்ததாக பாக்டீரியா எந்த செல் வகையை சார்ந்ததுன்னா ப்ரோகேரியாட்டிக் செல் வகையை சார்ந்தது. பண்பு, பாக்டீரியானுடைய பண்பு உயிருள்ளவை. உயிரற்ற பண்பு கிடையாது, உயிருள்ள பண்பு தான் அதற்கு. பாக்டீரியாவினுடைய உட்கரு இருக்கா இல்லையானா உட்கரு இல்லை, இல்லைன்னா உட்கரு அற்றவை அப்படின்னு சொல்லலாம். பாக்டீரியா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும்னா கசையடை மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும். பாக்டீரியா எதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னா எந்த முறையில் இனப்பெருக்கம் செய்யும்னா பிளத்தல் முறையில். எப்படி பிளக்கும் அப்படின்னா 2ஆக பிளக்கும் அல்லது பலவாக பிளக்கும். 2ஆக பிளக்கும் அல்லது பலவாக பிளக்கும். பாக்டீரியாவை பற்றிய அறிவியல் பிரிவு பாக்டீரியாலஜி. மிகச் சிறிய பாக்டீரியம் எது அப்படின்னு கேட்டால் மைக்கோபிளாஸ்மா. அளவு 0.0001 மில்லிமீட்டர். அதான் இருக்கிற பாக்டீரியாவிலே மிகச் சிறிய பாக்டீரியம் லைக்கோபிளாஸ்மா. பூமியில் முதலில் தோன்றிய வாழும் உயிரினம் எது அப்படின்னா பாக்டீரியா. அடுத்ததாக பாக்டீரியாவின் வடிவங்கள். கோள் வடிவ பாக்டீரியா பேச்சில்லை. எடுத்துக்காட்டு பேச்சிலஸ் ஆந்த்ராசிஸ். சுருள் வடிவ பாக்டீரியா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பைரில்லா. எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி. கோள வடிவ அல்லது பந்து வடிவ பாக்டீரியா காக்கை. அதில் 3 விதமான காக்கஸ் இருக்கு. என்னன்னா இணைகளாக இருந்தால் டிப்ளோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொத்தாக இருந்தால் ஸ்டைபைலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். சங்கிலி வடிவத்தில் இருந்தால் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கமா வடிவ பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டால் விப்ரியோ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரா. இந்த பாக்டீரியா தான் காலரா நோயை ஏற்படுத்தும். அடுத்தது கசையடை அடிப்படையில் பாக்டீரியாக்களினுடைய வகைகள். ஒற்றை கசையடை கொண்டவை விப்ரியோ காலரா. ஒருமுனை கற்றை கசையடை கொண்டவை சூடோமோனாஸ். இருமுனை கற்றை கசையடை கொண்டவை ரோடோஸ்பைரில்லம் ரூபரம். சுற்று கசையடை கொண்டவை ஏ கோலை. கசையடை அற்றவை கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியா எது? சயனோ பாக்டீரியா. ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியா. நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா எது? சயனோ பாக்டீரியா மற்றும் நாஸ்டாக். வேர் முடிச்சுகளில் வாழும் பாக்டீரியா எது? ரைசோபியம். மனித சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா எது? ஏ கோலை. வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி கூட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் பாக்டீரியா எது? ஏ கோலை. மனித குடலில் வாழும் பாக்டீரியா எது? லாக்டோபாசிலஸ் அசிட்டோஃபிலஸ். இப்போ மேலே சொன்னது மனித சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா ஏ கோலை. மனித குடலில் வாழும் பாக்டீரியான்னு கேட்டால் லாக்டோபாசிலஸ் அசிட்டோஃபிலஸ். பூச்சிகளை கட்டுப்படுத்துவது எது? பிடி பஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். பேச்சிலஸ் த்ருனியன்சிஸ். அடுத்ததாக பாக்டீரியாக்கள் ஒளி
பாக்டீரியாக்கள் வேதி தற்சார்பு உணவூட்டம் கொண்டது. எதை பயன்படுத்தினா சூரிய ஒளி, அம்மோனியா, ஹைட்ரஜன் சல்பைடை பயன்படுத்தி வேதி தற்சார்பு முனையில் உணவூட்டம் தயாரித்து கொள்ளும். மனித மற்றும் விலங்கு கழிவு மூலம் உயிரி வாயுவை உற்பத்தி செய்யும் பாக்டீரியாக்களுக்கு என்ன பண்ணா மெத்தனோஜன்கள் என்று பெயர். மெத்தனோஜன்கள் முக்கியமான கொஸ்டின், மெத்தனோஜன்கள்னு பேர். பாலில் உள்ள லாக்டோஸ் லாக்டிக் அமிலமாக மாற காரணம் லாக்டோபாசிலஸ். அதாவது பால் தயிராக மாறின பிறகு அந்த புளிப்புச் சுவையை ஏற்படுத்த அந்த லாக்டோபாசிலஸ் தான் பயன்படும். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நுண்ணுயிரிகளை அழிக்க 2 முறையில் நுண்ணுயிரிகளை அழிக்கிறாங்க. காற்று சூழலில் நுண்ணுயிரிகளை அழிப்பாங்க, காற்றில்லா சூழலில் நுண்ணுயிரிகளை அழிப்பாங்க. அதுக்கு யார் தேவைப்படுங்கன்னா 2 விதமான பாக்டீரியாக்கள் தேவைப்படும். அப்போ காற்று சூழலில் நைட்ரோஃபாக்டர் தேவைப்படும் நுண்ணுயிரிகளை அழிக்க. காற்றில்லா சூழலில் மெத்தனோஜன் பாக்டீரியாக்கள் தேவைப்படும். ஆளி தாவர நார்கள் மிருதுவாக்க. ஆளி அப்படின்றது ஒரு தாவரம், அதுல இருந்து தான் நார்கள் எடுக்கிறாங்க. அந்த நார்களை மிருதுவாக்க எந்த பாக்டீரியா பயன்படுனா சூடோமோனாஸ் ஏருஜினோசா. லினின் நூலிழை பெறப்படும் தாவரம் எதுனா ஆளி தாவரம்.